வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பைக்கில் ஃபாக் லைட் எல்இடி லைட் எப்படி செட் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து ஹெட்லைட் வெளிச்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சைடில் ஃபாக் லைட் செட் பண்ணி ஓட்டுறாங்க. அந்த லைட் எப்படி நம்ம சிம்பிளாக கரெக்டாக ப்ராப்பராக செட் பண்ணுறது சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா ட்ரீம் யுகா. இதில் தான் வந்து நம்ம லைட் செட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பம்பரில் ஃபாக் லைட்டு மாட்டி வச்சிட்டோம். ரெண்டு பக்கம் 2 லைட் மாட்டி வச்சிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு எப்படி ஒயரிங் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா லைட் நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு எங்கெல்லாம் மாட்டிக்கலாம் வண்டியில், அதனால் அது உங்கள் இஷ்டம் தான். ஒயரிங் மட்டும் நம்ம எப்படி கரெக்டாக பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது தேவையானது பார்த்தீங்கன்னா 2 ஃபாக் லைட் வாங்கிடுங்க. நீங்கள் ஆன்லைன்லேயும் கிடைக்கும், அமேசானில் நான் வேணால் லிங்க் தரேன். இல்லை அதாவது பைக் அசசரிஸ் கடையிலையும் கிடைக்கும், வாங்கிக்கலாம். ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலையும் கிடைக்கும். அதை எடுத்து இது மாதிரி ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று வாங்கிக்கோங்க. இது மாதிரி ஒயர் வந்து ஒரு 2 இல்லை 3 மீட்டர் வாங்கிக்கோங்க, போதும். அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. ஃபஸ்ட் நம்ம லைட்டையும் சுவிட்சையும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எங்கே வசதியோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஒயரிங் மட்டும் எப்படி பண்ணோன்னா, இந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் தேவைப்படும். நம்ம பாசிட்டிவ் வந்து நம்ம 12 வோல்ட் டிசிலேருந்து டிசி அவுட்புட் சாவி கனெக்ஷன்லேருந்து எடுத்துக்கலாம். அதாவது இக்னிஷன் ஆன் பண்ணால் லைன் வர மாதிரி, சாவி ஆன் பண்ணால் மட்டும் லைன் வர மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம டேரெக்டாக பேட்டரியில் கொடுத்தோன்னா சாவி ஆன் பண்ணாமலே லைட் ஆன் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணால் தேவையில்லாமல் பேட்டரி வந்து டவுன் ஆகிறது சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், இக்னிஷன் லைன் எங்கே அவுட்புட் வருதோ அங்கே நம்ம எடுத்துக்கலாம். அதாவது பிரேக் லைட் சுவிட்சில் எடுக்கலாம், இண்டிகேட்டர் ஃப்ளாஷில் எடுக்கலாம், லாக் செட்டில் எடுக்கலாம், சில வண்டியில் ஆரனில் கூட வரும், அங்கே கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இக்னிஷன் லாக் செட்லேருந்து வரக்கூடிய ஒயரில் எடுக்க போகிறேன். இது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். லாக் செட்டோட அவுட்புட் டிசி அவுட்புட் எதில் வருதோ அதில் எடுக்கணும். மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்து நம்ம எது அவுட்புட் எது இன்புட் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த சாக்கெட்டில் எது டிசி அவுட்புட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டிமீட்டரில் DC 20 செட் பண்ணிவிட்டு அந்த ஒயரில் 2 ஒயர் வரும். அதில் 2 ஒயரில் பார்த்தீங்கன்னா வச்சு பார்க்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ் ரெட் கலர் வச்சுட்டு நெகட்டிவ் நம்ம வண்டியில் எங்கேயாச்சும் பாடி பண்ணலாம். பாடி பண்ணோன்னா நமக்கு நெகட்டிவ் கிடைக்கும். இந்த லைனில் கரண்ட் வரல. இப்போ இதில் பார்ப்போம். இதில் 12 வோல்ட் வருது. அதாவது ரெட் கலர் ஒயரில் 12 வோல்ட் வருது. ரெட்டில் பிளாக்கில் வோல்டேஜ் வரல. அப்போ ரெட்டில் பிளாக் தான் வந்து அவுட்புட். சாவி ஆன் பண்ணால் அதில் வோல்டேஜ் வரும். இப்போ நம்ம அந்த லைனில் வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாக் செட்டில் எது அவுட்புட்னு கண்டுபிடிச்சோம், டிசி அவுட்புட்டு. அடுத்து வந்து நம்ம சுவிட்சிலேருந்து வரக்கூடிய 2 லைன் நம்ம அடிஷ்னலாக ஃபிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா, இந்த சுவிட்சிலேருந்து 2 ஒயர் வரும். அந்த 2 ஒயரும் நம்ம கட் பண்ணி அந்த பின்னை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த சுவிட்சிலேருந்து ஒரு ஒயரை நம்ம லாக் செட் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம சாவி ஆன் பண்ணிட்டு அந்த சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் வெளில வர மாதிரி இருக்கும். இந்த சுவிட்ச் வேறு இன்சுலேட்டர் எடுத்து சேவிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சிலேருந்து ஒரு 2 ஒயரில் ஒரு ஒயர் என்ன பண்ணோன்னா, நம்ம லாக் செட்லேருந்து நம்ம தனியாக பிரித்து அந்த டிசி அவுட்புட் இருக்குது இல்லைங்களா, ரெட்டில் பிளாக் கலர் கோடு, அந்த கோடு கலரில் இதை ஜாயின் பண்ணிடணும். இந்த சாக்கெட் தான் இது. இந்த சாக்கெட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெட் வந்து இன்புட் லைனு, லாக் செட்டுக்கு போகக்கூடிய இன்புட்டு. அவுட் வந்து சாவி ஆன் பண்ணால் அவுட்புட் வரக்கூடிய ரெட்டில் பிளாக் வந்து அவுட்புட் லைன். நம்ம ரெட்டில் பிளாக்கில் வந்து இதை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிட்டு சாக்கெட்டை ப்ளக்இன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாவி ஆன் பண்ணும்போது சுவிட்சுக்கு வந்து டேரெக்டாக பாசிட்டிவ் லைன் போயிடும். இந்த சுவிட்சுக்கு நம்ம அடிஷ்னலாக ஃபிக்ஸ் பண்ண சுவிட்சுக்கு பாசிட்டிவ் லைன் போயிடும். இது ஆன் பண்ணும்போது இன்னொரு ஒயர் வழியாக அது அவுட்புட்டாக வெளில வந்துடும். இப்போ நம்ம இன்னொரு ஒயர், சுவிட்சிலேருந்து வரக்கூடிய இன்னொரு ஒயரில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த ரெட்டை ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஒரு ஒயரை அதில் ஜாயின் பண்ணிடணும். நம்ம அந்த ரெட்டை ஒயரில் ஒரு ஒயரை சுவிட்சிலேருந்து வரக்கூடிய இன்னொரு 2 ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டு இன்சுலேட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து சுவிட்சிலேருந்து அவுட்புட் எடுத்துட்டோம். இப்போ நம்ம லைட்டுக்கு ஒரு நெகட்டிவ் லைன் தேவைப்படுது. பாசிட்டிவ் லைன் நம்ம கொடுத்துட்டோம். நெகட்டிவ் லைன் நம்ம எங்கே எடுக்கிறோன்னா, நம்ம வண்டியில் இருக்கிற நெகட்டிவ் ஒயரில் எடுத்துக்கலாம். இல்லை வண்டியில் வந்து ஃப்ரேமில் வந்து பாடி எடுத்துக்கலாம். ஃப்ரேம் பாடி எடுத்த விட நமக்கு வந்து வண்டியில் இருக்கிற ஒயரிங் எடுத்திங்கன்னா நல்லா பக்காவான எடுத்து கிடைக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்லேருந்து நம்ம நெகட்டிவ் எடுத்துக்கிறோம். இண்டிகேட்டருக்கு வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் போவோம். அதில் நம்ம நெகட்டிவ் லைனில் ஒரு இன்னொரு எண்டை ஜாயின் பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இண்டிகேட்டருக்கு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் லைன் வந்து 2 இண்டிகேட்டரும் வேறு கலரில் இருக்கும். அந்த நெகட்டிவ் லைன் வந்து பார்த்திங்கன்னா 2 இண்டிகேட்டருக்கும் ஒரே கலர், அதாவது பிளாக்னா பிளாக் வரும், இல்லைனா க்ரீன்னா க்ரீன் வரும். எல்லா வண்டிலையும் அப்படி தான் இருக்கும். பாசிட்டிவோட கலர் மட்டும் தான் மாறும் லெஃப்ட் ரைட்டுக்கு. நெகட்டிவோட கலர் 4 இண்டிகேட்டருக்கும் ஒரே கலரில் தான் இருக்கும். நம்ம அந்த நெகட்டிவ் ஒயர் கண்டுபிடிச்சி அதுலேருந்து இன்னொரு லைன் எடுத்துகிறோம். நமக்கு இந்த இப்போ நம்ம ஜாயின் பண்ண அந்த ரெட்டை ஒயரில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் 2மே வந்துடுச்சு. பாசிட்டிவ் வந்து சாவி மூலமாகவும் சுவிட்ச் மூலமாகவும் கண்ட்ரோல் ஆகிட்டு நமக்கு வருது. நெகட்டிவ் டேரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம இந்த ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபாக் லைட்டில் கனெக்ட் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஒயரை வந்து கரெக்டாக ரூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
இதில் நமக்கு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் லைன் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஒயரை 2ஆக பிரித்து 2 லைட்டுக்கும் நம்ம கனெக்ஷன் கொடுத்துடணும். இதில் இன்னும் 2 ஒயர் ஜாயின் பண்ணி லெஃப்ட் ரைட் 2 லைட்டுக்கும் 2 ஒயர் எடுத்துகிட்டு போயிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஒயரை அதை பிரிச்சுருக்கோம். 2 லைட்டுக்கு தேவையான பாசிட்டிவ் நெகட்டிவ் தனித்தனியாக இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக அந்தந்த ஒயர் கூட அதை ஜாயின் பண்ணிடலாம். மேலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் கூட கரெக்டாக பாசிட்டிவ் ஜாயின் பண்ணுங்கள், நெகட்டிவ் கூட கரெக்டாக நெகட்டிவ் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணிட்டோம். அது 2த்தையும் இன்சுலேட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு 2 லைட்டுக்கும் தேவையான பாசிட்டிவ் நெகட்டிவ் தனித்தனியாக கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை நம்ம இந்த லைட்லேருந்து வரக்கூடிய 2 ஒயர் கூட பாசிட்டிவ் நெகட்டிவாக கனெக்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ நமக்கு லைட்லேருந்து வரக்கூடிய ரெட்டு பிளாக்கு, ரெட்டு வந்து பாசிட்டிவ், பிளாக் வந்து நெகட்டிவ். ரெட்டில் வந்து நம்ம லாக் செட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த பாசிட்டிவ் லைனை கனெக்ட் பண்ணிடலாம். பிளாக்கில் அதே மாதிரி நம்ம இண்டிகேட்டரில் எடுத்துகிட்டு வந்தால் நெகட்டிவ் லைனை கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டு நம்ம 2த்தையும் இன்சுலேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்க லைட்டுக்கும் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் கனெக்ட் பண்ண மாதிரியே லைட்லேருந்து வரக்கூடிய ரெட் கலர் ஒயரை லாக் சைட்லேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் லைனில் கனெக்ட் பண்ணிடணும். அடுத்து லைட்லேருந்து வரக்கூடிய பிளாக் கலர் ஒயரை நம்ம இண்டிகேட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த நெகட்டிவ் லைனில் கனெக்ட் பண்ணிடணும். கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிச்சு. அதை இன்ஸ்டேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஒயரிங்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். லைட் எரியுதான்னு செக் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாவி ஆஃபில் இருக்குது. சுவிட்ச் ஆன் பண்ணாலும் லைட் எரியாது. இப்போ நான் சாவி ஆன் பண்ணுறேன். இப்போ சுவிட்ச் போட்டால் 2 லைட்டுமே நமக்கு கரெக்டாக எரியும். ஓகே, பக்காவாக இருக்குது. ஃபுல் பவரில் இருக்குது. வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சுவிட்ச் ஆன்லேயே இருந்தால் கூட சாவி ஆஃப் பண்ணோன்னா லைட் ஆஃப் ஆகிடும். சாவி ஆன் பண்ணால் மட்டும்தான் லைட் எரியும். நமக்கு வந்து பேட்டரி சேவ் ஆகும். நம்ம ஒயரிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி எக்ஸஸெல்லாம் ஒயருக்குள்ளே தொங்க விடக்கூடாது. இதெல்லாம் பக்காவாக எடுத்து வச்சு டேக் போடணும். இது மாதிரி டேக் போட்டிங்கன்னா பார்க்கறது நீட்டாக இருக்கும். ஒயர் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம பைக்கில் எப்படி ஃபாக் லைட் செட் பண்ணுறதுன்றது நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன். இதே மெத்தட் தான் எல்லா பைக்லேயும், ஸ்கூட்டியாக இருந்தாலும் சரி, FI பைக் இருந்தாலும், கார்பரேட்டர் பைக் இருந்தாலும், BS3 இருந்தாலும், 4 இருந்தாலும், 6 இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஒரே மெத்தட் தான் ஃபாக் லைட் செட் பண்ணுறது. அதனால் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா பைக்லையும் நீங்கள் ஃபாக் லைட் செட் பண்ணலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் சந்தேகம் குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.